வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. குருவின் மலரடி போற்றி. சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே வாழ்க. தியானமே யோகம், யோகமே ஞானம். தமிழ் ஆனந்த யோகம். வாழ்க வளமுடன். இன்றைய சிந்தனை தலைப்பு 100% உணர்தல் வேண்டும். இங்கு உணர்தல் என்ற ஒரு வார்த்தை நாம் இந்த தலைப்பிலே பயன்படுத்தி இருக்கின்றோம். பொதுவாக அறிதல் என்று ஒரு வார்த்தை இருக்கிறது, தெளிதல் என்று ஒரு வார்த்தை இருக்கிறது, உணர்தல் என்று ஒரு வார்த்தை இருக்கிறது. மகரிஷி அவர்கள் இன்ஃபர்மேஷன், கன்ஃபர்மேஷன், டிரான்ஸ்ஃபர்மேஷன் என்று சொல்வார்கள். இப்பொழுதெல்லாம் அந்த அறிந்து கொண்ட நிலையையே வைத்துக்கொண்டு எங்களுக்கு இதெல்லாம் தெரியும் என்று அதை வெளிப்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய அன்பர்களை நிறைய பேரை பார்க்க முடியுது. இப்போ என்ன நினைச்சிட்டோம் அப்படின்னம்னா, இதை அறிந்து கொண்டு அதை வெளியிலே சொல்லிவிட்டால் அது டிரான்ஸ்ஃபர்மேஷன் நினைச்சுக்கிட்டு இருக்கோம். டிரான்ஸ்ஃபர்னா டிரான்ஸ்ஃபர் பண்ணுறது, நம்மிடமிருந்து இன்னொருத்தருக்கு சொல்கிறது. இப்படித்தான் பெரும்பாலான ஆசிரியர்கள் இருக்கிறார்கள். ஆனால் மகரிஷி அப்படி அதை அந்த தெளிவை அப்படி கொடுக்கவில்லை. டிரான்ஸ்ஃபர்மேஷன் என்பதற்கு அவர்கள் சொன்ன விளக்கம் என்பதே வேறாக இருக்கிறது. இன்னொரு இடத்துல கூட சொல்லுவாங்க, உணர்ந்து ஓதுதல், ஓதி உணர்தல் என்று சொல்வார்கள். இப்போ ஓதி உணர்தல் என்பது எப்படின்னா, இப்போ ஒரு இன்னைக்கு கல்வி இருக்கிறது, அவங்க சொல்லி கொடுப்பாங்க. இப்போ ஒரு பாடம் சொல்லி கொடுக்கப்படுகிறது, அதை இவர் உணர்ந்து கொண்ட பிறகு இவர் போய் அந்த இதில் வேலை வைப்பார். அந்த ஆசிரியராகவே இருப்பார். அவர் ஓதிக்கொண்டே இருப்பார். அவருக்கு அந்த மெக்கானிக்கலில் போய் அந்த மெஷினரியில் வேலை பார்த்து அதை சரி பண்ண முடியுமான்னா அது கொஞ்சம் தெரியாது. அப்போ என்ன பண்ணுறார், இப்போது எலிமெண்ட்ரி ஸ்கூல் வாத்தியார் எலிமெண்ட்ரி ஸ்கூல்லே இருப்பார், ஹைஸ்கூல் வாத்தியார் ஹைஸ்கூல்லே இருப்பார். அப்போ அதுதான் ஓதி உணர்தல், அவ்வளோதான். ஆனால் ஆன்மீக கல்வி என்பது அப்படி அல்ல. இது உணர்ந்து ஓதுதல் என்று மகரிஷி சொல்லியிருப்பாங்க. அப்படி இல்லைன்னு சொன்னால் அது அந்த கேட்பவர்களுடைய ஆழ்மனதில் போய் சேராது என்று சொல்வார்கள். சரி, இப்போது இதில் நாம் இன்றைக்கி என்ன சொல்லியிருக்கோம், 100% உணர்தல் வேண்டும் என்று சொல்கிறோம். அப்போ அறிதல் என்பது இன்ஃபர்மேஷன், தெரிந்து கொள்வது. இப்போது மகரிஷியுடைய தத்துவங்களிலேயே மிக மிக அவசியமாக இந்த சமுதாயம் தெரிந்து கொள்ள வேண்டியது என்ன என்ற இறை தத்துவம். ஏன்னா அது இறைநிலை என்றால் என்ன என்று தெரியாமல் தெய்வம் என்பதை பல்வேறு மதங்கள் தோன்றி பல்வேறு மதங்களிலும் பல்வேறு தெய்வங்களை வைத்துக்கொண்டு வழிபாடு செய்து கொண்டிருக்கக்கூடிய சமுதாயம். ஆனால் உண்மையான தெய்வநிலை என்பது தெரியலையே. அப்போ அது மகிழ்ச்சியினுடைய தத்துவத்தில் அந்த இறைநிலை விளக்கம்ங்கிறது ரொம்ப பெரிய விளக்கம். சரி, இதை அறிந்து கொண்டோம் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அறிந்து கொண்டு எப்பயும் செய்கிற செயலை செய்து கொண்டிருந்தால் என்ன பலன்? அதில் எதுவும் மாற்றம் இல்லை. இவரை அறிந்து கொண்டார், ஆமாம் ஒரே தெய்வம்தான், தெய்வம் ஒன்றுதான் அப்படின்னு அறிந்து கொண்டோம். சரி, அப்படி அறிந்து கொண்டால் அங்கே மதம் என்பது வேறாக இருக்க வேண்டுமா? இல்லை. சரி, அந்த மதம் சார்ந்த அந்த சடங்குகளுக்கு நம்ம ஆட்பட வேண்டுமா? இல்லை. அப்போ அங்கே ஒரு தெளிவு வந்திருக்கணும்ல. அப்போ அறிதல் இருந்தாலும் அங்கே என்ன இல்லை, தெளிதல் இல்லை, கன்ஃபர்மேஷன் ஆகலை. இவங்க இப்படி ஒன்று சொல்கிறாங்கப்பா, இருந்தாலும் நம்ம எப்பயும் போகிற போக்கிலே போயிடுவோம் இப்படின்னு போகிறவங்க தான் அதிகமாக இருக்கிறார்களே தவிர, இது அறிதலோடு நின்று விட்டால் அது பயனல்ல. இது இறை தத்துவம் மட்டுமல்ல, அறநெறி தத்துவம் என்று வைத்துக்கொள்வோம். அந்த அறநெறி தத்துவத்தை அறிந்து கொண்டால் ஆமாம் இதுதான் ஒழுக்கம், ஆமாம் ஒழுக்கமாக இருக்கணும்
அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம். ரைட், தெரிஞ்சுக்கிட்டு நம்ம நடக்கிறதெல்லாம் என்ன? இன்னைக்கு நிறைய பேர் அப்படிதான் இருந்து கொண்டிருக்கிறோம். நம் நடைமுறையில் செயல் மாற்றம் என்பது இல்லை. நடைமுறையில் செயல் மாற்றம் இல்லாமல் என்ன பண்ணிட்டு இருக்கானா, நாமெல்லாம் வேதாத்திரியத்தை இந்த உலகத்துக்கு கொண்டு செல்கிறோம், இந்த உலகம் முழுவதும் அதை கொண்டு செல்லும் பணியை நான் செய்கிறேன் என்று நீ முதல்ல அதை உன் வாழ்வில் அதை என்ன பண்ண நடைமுறைப்படுத்தி விட்டாயா? உன்னுடைய செயல் மாற்றம் வந்து விட்டதா? உன் குடும்பத்தில் உன்னுடைய செயலில் அந்த மாற்றத்தை கொண்டு வந்து விட்டாயா? அதுக்குள்ள எதுக்கு இதை உலகத்துக்கு கொண்டு போகணும்னு நினைக்கிற அப்படின்னா அங்கே தான் பிரச்சனை. இதை கொண்டு போகணுங்கிறதுல ரெண்டு இதுக்கு என்ன இருக்குது. இந்த கொண்டு போயிருக்கிறதுல இதை சொல்கிறதுல இவருக்கு பெருமை புகழ் இது ஒன்று இருக்குது. இன்னொன்று, இதை கொண்டு போகிறேன், உலகத்துக்கு கொண்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி மக்களிடமெல்லாம் பணத்தை நன்கொடையாக பெற்று இவர் என்ன பண்ணுவார், இவர் இடம் கட்டி ஆசிரமம் கட்டி அதை கட்டி இதை தனதாக்கி கொள்கிறார், தன்மயமாக்கிக் கொள்கிறார். அப்போ இதை வைத்து கொண்டு ஆன்மீகத்தையே வியாபாரமாக செய்யக்கூடிய நிறைய அன்பர்கள் இப்பொழுது முளைத்து விட்டார்கள். இப்போ அதெல்லாம் என்னென்ன தெளிவு என்ற நிலைக்கு வரல அப்படிங்கிறது ஒன்று. தெளிவு வந்தாலும் உணர்தல் என்ற நிலைக்கு வரல. உணர்ந்திருந்தால் இதை செய்ய முடியாது. இந்த வேதாத்திரிய தத்துவத்தை ஒருத்தர் உணர்ந்து விட்டார் என்று வைத்துக் கொள்ளுங்கள். உணர்ந்து விட்டால் அவரால் என்ன செய்ய முடியாது, பிறர் பொருளை வாங்கி தான் அனுபவம் செய்யக்கூடிய வேலையை செய்யவே முடியாது. தன்னிடம் இருப்பதை கொடுக்க வேண்டும் என்ற ஒரு நிலைதான் வருமே தவிர பெற வேண்டும் என்ற நிலையே வராது. நான் பெரும்பாலான வேதாத்திரிய ஆசிரியர்களை பார்க்கிறேன், பெறுவதிலேயே இருக்கிறார்கள். ஒன்று புகழை பெறுவது, இல்லாட்டி புகழை பெறுவது. இந்த நிலையில் அவர்கள் அதை சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுது அப்போ அங்கே என்ன உணர்தல் என்ற நிலைக்கு வரவில்லை என்பதுதான் அங்கு தெரிகிறது. அதனால்தான் சமுதாயத்தில் மாற்றம் ஏற்படவில்லை. நாங்களெல்லாம் மகரிஷியினுடைய அந்த தத்துவத்துக்குள்ளே போகும்போது கிட்டத்தட்ட 35 வருஷம் ஆச்சு. இந்த தத்துவம் இவ்வளவு வேகமாக பரவினால் அடேங்கப்பா நம்ம சமுதாயமே மாறிவிடும் என்று நினைத்தோம். ஆனால் எங்கே மாற்றம் என்பது எங்கேயுமே பார்க்க முடியலையே, இன்னைக்கு மாற்றமே இல்லையே. அப்போ என்ன ஆயிடுச்சு, இது உணர்ந்து சொல்லப்படவில்லை. மகரிஷி அவர்கள் தான் உணர்ந்து சொன்னார்கள். அந்த காலத்தில் உணர்ந்து சொன்ன ஆசிரியர்கள் இருந்தார்கள். அப்போ அதுக்கப்புறம் என்ன ஆகி போச்சு, அது டைல்யூட் ஆயிடுச்சு. உணர்தல் என்ற நிலை மாறிவிட்டது. அப்போ என்னாச்சு, வெறும் இன்ஃபர்மேஷனோடு நின்று போச்சு. அப்படி போய்கொண்டிருக்கக்கூடிய இதை பரப்புதல் என்பது அதாவது இந்த மதங்கள் கூட பரப்புதல் என்ற நிலையில் வரும்போது அங்கே உணர்த்துதல் என்பது இல்லாமல் போச்சு. அப்போ பரப்புதல் அப்படிங்கிறதுக்கு வரும்போது மார்க்கெட்டிங் ஆயிடுது. அப்போ மக்களுக்கு தகுந்த மாதிரி அதை அந்த தத்துவத்தையே மாற்றி அதை சௌகரியமாக சொல்லக்கூடிய ஒரு நிலை வந்து விட்டது. நிறைய மகான்களுடைய தத்துவங்கள் இப்பொழுது உண்மையான தத்துவங்களாக இல்லை, மாற்றப்பட்டு விட்டது. இதுக்கு மார்க்கெட்டிங்காக மாற்றப்பட்டு விட்டது. அவர் இந்த தத்துவத்தை எல்லாம் மார்க்கெட் பண்ணுங்கன்னு சொன்னாரா? இல்லை, நீங்கள் செயல்படுத்துங்கள், பிறரும் செயல்படுத்துவதற்கு உதவுங்கள், அதுதான் சேவை என்று சொன்னார். இந்த தத்துவத்தை வெளியில் எல்லா பேருக்கும் சொல்லிட்டா அது சேவை ஆகுமா அப்படின்னா இல்லை. நிறைய பேர் அப்படி தான் நம்ம என்ன சொல்லிட்டு இருக்கோம், நான் இவ்வளவு சேவை செஞ்சுருக்கேன், அவ்வளோ செஞ்சுருக்கேன், எனக்கு ஏன் இவ்வளோ கஷ்டம் வருது அப்படின்னு சொன்னால் என்ன சேவை செய்தோம்? நாம் மாறிவிட்டு அந்த சேவையை செய்திருந்தால் உங்களுக்கு இந்த கஷ்டம் வந்திருக்காது. இன்னொன்று சொல்லலாம், நீங்கள் மாற்றம் அடைந்து விட்டு சேவையே செய்யாமல் இருந்திருந்தாலும் உங்களுக்கு கஷ்டம் வந்திருக்காது. ஆனால் என்ன சொல்கிறோம், நம்ம மாறாமல் சேவை செய்கிறோம் என்ற போர்வையில் செய்து கொண்டு இருக்கிறோமே, கண்டிப்பாக நமக்கு துன்பம் வரும். இது இன்றைக்கு சமுதாயத்தில் நிறைய புரிய வேண்டிய ஒரு நிலை இருக்கிறது. அப்போ உணர்தல் என்ற ஒரு நிலை, அப்போ கன்ஃபார்ம் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்க. அப்போ அது தெளிந்து விட்டோம் என்று வைத்துக்கொள்ளுங்கள். அப்போ நம்மிடம் என்ன, செயலை மாற்ற வேண்டும் என்ற உந்துதல், அந்த துணிவு நம்மிடம் வரும். அந்த துணிவு வந்துருச்சுன்னு சொன்னால் அதுக்கடுத்து டிரான்ஸ்ஃபர்மேஷனுங்கிறது என்னென்னா, நாம் செயல்படுத்துவது, நம்மிடம் உள்ள செயல் மாற்றம் அடைவது, இதுதாங்க டிரான்ஸ்ஃபர்மேஷன். நீங்கள் தவத்தில் கூட பாருங்கள், நீங்கள் அந்த ஆக்கினி தவம் இருக்கும்போது பார்த்திங்கன்னா அது இன்ஃபர்மேஷனாக இருக்கும். துரிய தவம் செய்யும்போது அது கன்ஃபர்மேஷன் ஆகும். நம்ம அடிக்கடி சொல்லுவோம், துரிய தவம் செய்தால் நாம் செய்யக்கூடிய தவறு தவறாக தெரியும் என்று சொல்லுவோம். அப்போ அது வரைக்கும் தெரியாது.
நான் செய்கிறதெல்லாம் நல்லது, நான் செய்கிறது மட்டும்தான் நல்லது இப்படின்னு சொல்லி கொண்டு இருப்பவர்கள் தான் நிறைய பேர் இருக்காங்க. நிறைய, அதாவது சாதாரண மக்களிடமே பாருங்கள், நான் சொல்கிறது மட்டும்தான் கரெக்ட், நான் செய்கிறது மட்டும்தான் கரெக்ட், நான் நினைக்கிறது மட்டும்தான் கரெக்ட் அப்படின்னு இருக்கிறவங்கள நம்ம பார்க்குறோம். அப்போ அங்கே செயல் மாற்றம் அப்படிங்கிறது அடுத்த லெவல். இப்போ இந்த இடத்துல கன்ஃபர்மேஷன் ஆகுது. துரியாதீத தவம் செய்யும்போது அது என்ன, அது செயல் மாற்றம் அப்படிங்கிறது, டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது அங்கே நடக்கும். அதுக்காக தான் துரியாதீத தவம் கொடுத்தார். அப்போ மகர்ஷி அடிக்கடி சொல்வார், துரியாதீத தவம் செய்து கொண்டிருக்கிறேன் என்று சொன்னால் நீங்கள் அன்பும் கருணையுமாக மாறியிருக்க வேண்டும். இரண்டொழுக்க பண்பாடை நடைமுறைப்படுத்தி கொண்டிருக்க வேண்டும். இரண்டொழுக்க பண்பாடை நடைமுறைப்படுத்தாமல் இவர் நான் துரியாதீதம் இத்தனை வருடம் செய்கிறேன் என்று சொன்னால் அவர் துரியாதீத தவமே செய்யவில்லை என்று மகரிஷி சொல்லிவிட்டார். அப்போ இது எதை கொண்டு பார்ப்பது, எது அடையாளம் எப்படி கண்டுகொள்வது? நாம் துரியாதீதம் செய்து கொண்டிருக்கிறோம், இவர் துரியாதீதம் செய்து கொண்டிருக்கிறார் என்பதை எப்படி, அதற்கு என்ன அடையாளம்? அதுக்கு என்ன ஸ்கேன் பண்ணியா நிரூபிக்க முடியும்? இல்லை. அதுக்கு அடையாளம் என்ன? அவர் அன்பும் கருணையுமாக மாறிவிட்டாரா, இரண்டொழுக்க பண்பாடை நடைமுறைப்படுத்துகிறாரா? இதுதான் அங்கு அதுக்கு அடையாளம். அப்போ அந்த தவத்திலும் அந்த 3 நிலைகளை மகர்ஷி கொடுத்தாங்க. இப்போது அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனுங்கிறது பாருங்கள், அதில் கூட இப்போது நம்ம ப்ராக்டிக்கலாக பேசுவோம். உணர்தல் என்பது 100% வந்துவிட்டால் நம்ம செயல் திருத்தம் என்பது ஒரு 25% தான் வருகிறது. 100% உணர்ந்தால்தான் ஒரு 25% மாற முடிகிறது. இது எதை வச்சு சொல்லணும்னா, இது அனுபவத்தை வைத்து சொல்லுகிறோம். சார் 100% உணர்ந்துட்டா 100% மாறிட வேண்டியதானே அப்படின்னு சொன்னால் ஏன் அந்த 75% குறையுது அப்படின்னு ஒரு கேள்வி எழும். அதற்கு காரணம் என்ன என்று சொன்னால், நாம் பல லட்சம் வருடமாக பல தலைமுறைகளாக நம்ம எப்படி வாழ்ந்திருக்கிறோம், இந்த பழக்கத்தின் வழியே வாழ்ந்திருக்கிறோம். அப்போ என்ன ஆகுது, அதனுடைய வில் பவர் ரொம்ப அதிகமாக இருக்குது. அந்த வில் பவரை, இந்த உணர்தல் என்ற வில் பவர் எப்போ 50% தாண்டி 51 போகுதோ அப்போ தான் அது மாற்றம் வரும். நல்லா தெரியும். இப்போ என்ன பண்ணியிருக்கோம், 45% உணர்தல் என்ற நிலைக்கு வந்துட்டோம், 55% மயக்கத்திலேயே இருக்கிறோம். இப்போது என்னாச்சு, 50க்கு மேலே அதுதானே இருக்குது. அப்போ என்ன ஆகும்னா, அது மாறணும்னு நினைக்கிறேன், மாற முடியல. நிறைய பேர் இருக்காங்க, நான் இதுதான் உண்மை, நான் இந்த கோபத்தை விடணும்னு நினைக்கிறேன், விட முடியல. நான் இந்த பொருள் ஆசை குறைக்கணும்னு நினைக்கிறேன், குறைக்க முடியல. நான் இந்த பழக்கத்தை விடணும்னு நினைக்கிறேன், விட முடியல. அப்போ அந்த நினைக்கிறேன் முடியல. அப்போ அவங்க எந்த லெவலுக்கு வந்திருக்காங்க அப்படின்னம்னா, அவங்க உணர்தல் என்பதில் 30 to 40% வந்துட்டாங்கன்னு அர்த்தம். அப்போ தான் அவங்க நினைப்பாங்க. அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்க, நான் செய்கிறதான் சரி அப்படிம்பாங்க, நான் செய்கிறது கரெக்ட், நான் கோவப்பட்டது கரெக்ட், நான் சரியாக தான் பண்ணுறேன், இப்படி தான் பண்ணணும், நான் இப்படி சம்பாதிக்கிறது தான் வாழ்க்கை இப்படின்னு அதையும் நிற்பாங்க. அவங்களுக்கு என்ன, அவங்க உணர்தலுக்கே வரல. அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த அறிதல் என்பதை கூட கேட்பாங்க, கேட்டுட்டு கேட்காத மாதிரி போயிட்டே இருப்பாங்க. அப்படி போகிறவங்க தான் நிறைய பேர் இருக்காங்க இன்றைக்கி. இப்போது தத்துவம் சொல்கிறோம், இதை கேட்பதற்கு கூட யாரும் இல்லை. இப்போ நம்ம தமிழானந்த யோகத்தில் இவ்வளவு தத்துவம் சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். எத்தனை பேர் அதை கேட்கிறார்கள்? கேட்பவர்கள் 200 பேர், 300 பேர், 400 பேர், அவ்வளவுதான். ஆனால் இதையே அறத்துக்கு முரணாக நோய் என்ற ஒரு நிலைக்கு தள்ளுவதற்காக ஒருத்தர் பேசுவார். அதை 10 லட்சம் பேர் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஏன்? அவர்கள் இதை நோக்கித்தான் பயணித்து கொண்டு இருக்கிறார்கள். அப்போ அந்த கூட்டம் தான் அதிகமாக இருக்கிறது. அப்போ இந்த உலகத்தில் துன்பம் அதிகரிக்குமா? கண்டிப்பாக அதிகரிக்கும். கடுமையான துன்பம் வருமா? கடுமையான நோய் வரும். அப்படிதான். ஏன்? இதைத்தானே அவர்கள் விரும்புகிறார்கள். அப்போ வரும்ல அப்படின்னு சொல்கிறோம், ரைட்டா? சில நேரங்களில் கூட நம்ம என்ன சொல்கிறோம், இது வரணும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஏன்? இப்போ இவர்களெல்லாம் திரும்புவதற்காவது அது வரணும் அப்படின்னு சொல்கிறோம். இது அவர்களுக்கெல்லாம் வரணும்னு நமக்கு ஆசை இல்லை. அப்படி வந்தாலாவது அவர்கள் திரும்புவார்களா என்பதற்காக இந்த சமுதாயம் மாறுமா அப்படிங்கிற ஒரு ஆரங்கத்தில் தான் நம்ம அப்படி சொல்கிறோம். அப்போ இதெல்லாம் அனுபவம் தான்.
அப்போ அந்த அடிப்படையில் இந்த உணர்தல் என்பதும் அந்த 50% மேலே அந்த வில் பவர் மாறினா தான் அது செயல் திருத்தமாக வரும். அப்போ 100% நாம் உணர்ந்திருந்தால் ஒரு 25% என்ன ஆகுது, அது 51% தாண்டி வில் பவர் கூடிடுது. கூடும்போது அது செயலாக மாறுகிறது. அப்போ இதுக்கே இவ்வளோ கஷ்டப்பட வேண்டி இருக்கிறது. அப்போ அதற்கு காரணம் நாம் வந்த வழி அப்படி இருக்கிறது. இன்னொன்று என்னென்னா, இது நடைமுறைப்படுத்தணும் அப்படின்னு சொன்னோம்னா அதில் என்ன சிக்கல் இருக்குன்னா, நம்ம உறவினர்கள் ஏதாவது நினச்சிக்குவாங்களோ, நம்ம சமுதாயம் ஏதாவது நினச்சிக்குமோ, நம்ம நண்பர்கள் ஏதாவது நினச்சிக்குவாங்களோ, இவங்களாம் கிண்டல் பண்ணிடுவாங்களோ, இவங்களிடமெல்லாம் நம்ம ஒரு ஒரு ஏளனமாக பார்க்கப்படுவோமோ என்ற ஒரு சந்தேகம் வருகிறது. அது ஏன் வருது? ஏன் அவங்க பார்த்தா என்ன? அவர்களிடம் நமக்கு நிறைய எதிர்பார்ப்புகள் இருக்கிறது. அப்போ என்ன, இதை நடைமுறைப்படுத்த முடியல. நாளைக்கு நம்ம இதை நடைமுறைப்படுத்துறதுனால இவங்களெல்லாம் பழச்சிட்டோம்னா நாளைக்கு அவங்கள்ட்ட இருந்து ஒரு உதவி நமக்கு கிடைக்காம போயிருமே. இந்த நிலையில் இருப்பவர்கள் மாறமாட்டார்கள். ஏன்? அப்போ இவர்கள் இதை வைத்துத்தான் நம்ம வாழணும்னு நினைக்கிறாங்க. எந்த நாளும் இந்த சமுதாயம் தான் நம்மளை பார்க்கும்னு நினைக்கிறாங்க. அப்போ அவர்கள் ஒன்றை மறந்து விட்டார்கள். என்ன என்று சொன்னால், நமது உறவினர்களை விட, நண்பர்களை விட, நம்ம இந்த சமுதாயத்தை காட்டிலும் பவர்ஃபுல் பர்சன் யார்? இறைநிலை நினைத்து அதை செய்ய வேண்டும் என்று நினைத்து விட்டால் அது நடக்காமல் இருக்கவே இருக்காது. ஆனால் இவர்களெல்லாம் நினைத்து இறைநிலை நினைக்கவில்லை என்று சொன்னால் அது நடக்காது. அப்போ ஒரு படத்தில் கூட சொல்லுவாங்க, நடக்க வேண்டியது நடக்காமல் இருக்காது, நடக்கக்கூடாது நடக்காது. அப்போது இந்த இடத்துல விவேகானந்தர் கூட ஒன்று சொல்வார். என்ன சொல்வார் என்று சொன்னால், ஒருவருக்கு ஒன்று வந்து சேர வேண்டும் என்று சொன்னால் இந்த ஊர் உலகம் முழுவதும் சமுதாயம் தடுத்து நிறுத்தினாலும் அது வந்து சேரும். ஒருவருக்கு வரக்கூடாது என்று இருந்தால் இந்த சமுதாயம் அனைத்தும் அதை கொடுக்க வேண்டும் என்று முயற்சி செய்தாலும் அது வராது. அப்போ ஏன்னா அது பவர்ஃபுல் எங்கே? இறைநிலை. அப்போ இந்த உணர்ந்து மாற்றத்துக்கு வரும் பொழுது அங்கு இறைவனுடைய ஆசீர்வாதமும் இறைவனுடைய உதவியும் இறை சக்தியினுடைய உதவியும் நமக்கு கிடைக்கும். அந்த தைரியம் இருப்பவர்களால் தான் இந்த மாற்றத்துக்கு வர முடியுமே தவிர, இந்த சமுதாயத்தை பார்த்து கொண்டு இவங்கள்ட்ட இருந்து நமக்கு உதவி வேணும் அதிலிருந்து, அப்போ இதுக்காக இருக்கிறவங்களால மாறவே முடியாது. நமது இப்போ வேதாத்திரியம் என்ற ஆசிரியர்களில் கூட என்ன நினைக்கிறாங்க, இதில் ஆசிரியராக இருக்கும்போது இதில் இவங்கள்ட்ட நமக்கு அது பாராட்டு வேணும், இவங்கள்ட்ட பதவி உயர்வு வேணும், இவங்கள்ட்ட இந்த ஒரு அங்கீகாரம் வேணும், இப்படிலாம் நினச்சிக்கிட்டு இருக்கிறவங்களால தன்னை மாற்றிக்கொள்ள முடியாது. நான் மாற்றிக்கொள்வேன், ஐ வாண்ட் ரெக்கக்னேஷன் ஃப்ரம் காட் அப்படிங்கிற நிலைக்கு வந்தால்தான் மாற முடியுமே தவிர இல்லாட்டி மாற முடியாது. அப்போ மாற்றம் என்பது தான் இந்த ஆன்மீக கல்வியில் முக்கியமே தவிர, அது இல்லாமல் வெறும் இன்ஃபர்மேஷனோடு நின்றுக்கிட்டு இருந்தோம்னா, அதை டிரான்ஸ்ஃபர் பண்ணி எல்லாருக்கும் கொடுத்துக்கிட்டு இருந்தோம்னா, நாமும் திருந்தலை அவரும் திருந்தலை, இவர் உணர்ந்து ஓதவில்லை. அப்போ என்னாச்சு? இப்போ வேதாத்திரிய தத்துவம் போய்கிட்டே இருக்கும், புத்தகமாக போய் கொண்டு இருக்கும், ஆடியோவாக போய்கிட்டு இருக்கும், எல்லாருக்கும் சொல்லியாச்சுன்னு போயிருக்கு, இத்தனை பேருக்கு கொடுத்துருக்கோம்னு வரும். மகரிஷி ஒரு கேட்பாங்க, இத்தனை நம்பர் கொடுத்துருக்கோம், ஐ டோன்ட் வாண்ட் குவான்டிட்டி, ஐ வாண்ட் குவாலிட்டி அப்படின்னு அவர் மகரிஷி சொல்வார். அந்த அடிப்படையில் அந்த குவாலிட்டிங்கிறது என்ன, குவான்டிட்டிங்கிறது என்ன, குவான்டிட்டி எத்தனை நாள் இருக்கான், குவாலிட்டிங்கிறது என்ன அப்படின்னு சொன்னோம்னா அது டிரான்ஸ்ஃபர்மேஷன் வரணும், எவ்வளவு பேர் மாறி இருக்கிறார்கள் என்பது வரணும். இப்போது 100% உணர்ந்து விட்டோம், 25% நாம் நடைமுறைப்படுத்தி விட்டோம் என்று வைத்துக்கொள்ளுங்கள், மீதி 75% நடைமுறைப்படுத்துறது அப்படின்னு ஒரு கேள்வி வரும். அது நீங்கள் அந்த 25% நடைமுறைப்படுத்தி அந்த துன்பம் குறைவதை நீங்கள் உணர 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 என்னாயிரும், இந்த 30, 40, 45 இருக்கக்கூடிய எல்லாமே என்னாயிரும், 51க்கு மேலே அடுத்த லெவலுக்கு போவோம். 25% 30ஆக மாறும், 40ஆக மாறும், அப்படியே கூடிக்கொண்டிருக்கும். இப்படித்தான் ஒருவரிடம் மாற்றம் வர முடியுமே தவிர, ஒரே நாளில் நான் இப்படி மாறிவிட்டேன் அப்படின்னா மாற முடியாது. புத்தர் கூட என்ன சொல்கிறாங்க, அவருக்கு எதுவுமே துன்பம் தெரியாமல் வைத்திருந்தார்கள். அவர் வெளியில் வந்தார்,
இப்படி பார்த்தாரு, இப்படி ஒரு நாளில் பார்த்த உடனே இந்த வயோதிகத்தை பார்த்தாரு, இதை பார்த்த உடனே அப்படியே அவர் என்ன ஆயிட்டார், துறவியாக மாறிவிட்டார் அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஆனால் சில பெரிய ஆராய்ச்சியாளர்கள் அதை மறுக்கிறார்கள். அப்படியெல்லாம் மாற முடியாது, அப்படியெல்லாம் இல்லை என்று. அப்போ என்னாச்சு, உள்ளூர அவருக்குள்ளாக அந்த தேடுதல் இருந்து கொண்டிருந்திருக்கிறது. அது என்னாச்சு, அது வெளியில் வந்து பார்த்தோன்னே அது என்ன ஆயிடுச்சு, அது அந்த 50% தாண்டி மேலே வந்துடுச்சு. அவ்வளோதான். அது இல்லாமல் வரவே வராது. அப்போ அந்த அடிப்படையில் உள்ளே இருக்கணும். அப்போ இது எங்கேருந்து தோன்றும், இப்போ இன்னைக்கு நம்ம நினச்சி வைக்கிறோம்னா அது என்னாகும், நம்ம அடுத்த சந்ததியில் அது கொஞ்சம் முன்னாடி வந்து நிற்கும். அப்படிதான் மாற்றம் வருமே தவிர உடனடியாக எல்லாத்தையும் உடனே அப்படி 100% மாறிவிட்டோம் அந்த அளவுக்கெல்லாம் விடாது. எது நம்மளுடைய கர்மவினையும் நம்மளுடைய பழக்கப்பதிவும் விடவே விடாது. அப்போ இது படிப்படியாக மாற்றம் தான் இருக்கும். உடனே மாறிட்டோங்கிற மாதிரி ஒருத்தருக்கு வந்தார்னா திருப்பி உடனே கீழே விழுந்துருவார். இது எல்லாத்தையும் பார்க்கலாம். அது அக வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, புற வாழ்க்கையாக இருந்தாலும் சரி. உடனடியாக மாற்றம் என்பது உடனடியாக திரைக்கியே தள்ளிவிடும். திடீர் பணக்காரர் ஆயிட்டாரு, என்ன ஆயிட்டார், திடீர்னு போண்டி ஆயிட்டார். அப்போ அதே தான் இங்கேயும், இதுவும் படிப்படியாக மாற்றம் அடைய வேண்டிய ஒன்று. அப்போ இப்போ நாம் என்ன பண்ண வேண்டியிருக்கிறது, இப்போ என்ன சொல்கிறாங்க, வேதாத்திரி தத்துவத்தை சொல்லும் போதே ரொம்பவும் சொல்லிடாதீங்க, கூட்டமெல்லாம் ஓடி போயிடும், ஒரு 25% சொல்லுங்கள். 25% சொன்னோம்னா கேட்பாங்க, 1% கூட மாற்றம் வராது. நான் என்ன சொல்கிறேன், 100% நமது தத்துவத்தை நம்ம என்ன பண்ணுவோம், அறிந்து கொள்வோம், அதை தெளிந்து கொள்வோம். அப்போ அந்த இடத்துல என்ன ஆகும், உணர்ந்து கொள்தல் என்பது, உணர்ந்து மாற்றம் என்பது 25% வரும். அப்போ பேசுகிறவர் என்ன உண்மை, இதுதான் ஏன் உண்மை அப்படின்னு பேசணும். ஒரு இடத்துல எல்லாம் ஒரு மன்றத்துக்கு போகும்போது, ஐயா நீங்கள் இங்கே பேசும்போது இந்த இதை பற்றிலாம் பேசாதீங்க, நகையை பற்றியெல்லாம் பேசாதீங்க, தங்கத்தை பற்றியெல்லாம் பேசாதீங்க அப்படின்னு சொன்னார் ஒருத்தர். ஏங்கையான்னு கேட்டேன். இங்கே கொஞ்சம் நிறைய நகைக்கடைக்காரங்கள்லாம் இங்கே வருவாங்க மன்றத்துக்கு, அவங்களாம் சங்கடப்பட்டுருவாங்க, அதை பற்றியெல்லாம் பேசாதீங்க. சரி, அப்புறம் வேறு என்ன, அப்புறம் அடுத்து நீங்கள் என்னன்னு சொல்லுவீங்க, இந்த ஃபைனான்ஸ் வச்சுருக்கவங்கலாம் கொஞ்சம் பேர் வருவாங்க, இந்த வட்டி பாவம் அதெல்லாம் பற்றி பேசிடாதீங்க. எதைத்தான் நான் பேசுறது, உலகத்தில் யாராவது எல்லாரும் ஏதாவது ஒரு தவறு செஞ்சு கொண்டு தான் இருக்கிறோம். தவறை நாம் திருத்துவதற்குத்தான் வந்திருக்கிறோம். எந்த குறையையும் சொல்லக்கூடாது, குறையே சொல்லக்கூடாது, நிறைய மட்டும் சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னோம்னா நான் ஆன்மீகமே பேச முடியாது. அது மார்க்கெட்டிங் தான் பேசணும். அங்கே நிறைய மட்டும் பேசுவாங்க. அதுக்கு அப்படி பேசணும் அப்படின்னு சொன்னோம்னா 1 மணி நேரத்துக்கு எனக்கு 25,000 கூடியா, நானும் மார்க்கெட்டிங் பேசுகிறேன், நான் என்ன பண்ணி ஜிப்பாவை கழட்டி போட்டு பேண்ட்டு டையும் போட்டு வந்து பேசுகிறேன். அப்படியும் பேச முடியுமே தவிர பொய்யா சொல்லணும், நிறைய மட்டும்தான் சொல்லணும் அப்படின்னு சொன்னால் மார்க்கெட்டிங். அதுக்கெல்லாம் காசு கொடுத்து போய் உட்காந்து கேட்பாங்க, 20,000 கொடுத்து உட்காந்து கேட்குறவங்களாம் இருக்காங்க. ஆனால் இங்கு உண்மையைத்தான் சொல்ல முடியும், நான் உண்மையை தான் பேச முடியும். அதை அவர்களும் உணரணுங்கிறதுக்காக தான் நம்ம சொல்கிறோம். அப்படி இல்லைன்னா நீங்கள் வேற ஆளை வச்சு பேசிங்க, நான் பேச முடியாதுன்ட்டு போயிடுவேன். அப்போ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், அந்த அறிதல் இன்ஃபர்மேஷன் கொடுக்குறப்பயே என்ன பண்ணிடுறோம், அதை ஃபில்டர் பண்ணி கொடு, மக்கள்லாம் ஓடிடுவாங்க. அப்போ ஓடுறவங்க அதை எதுக்கு மாறுறவங்க தான் இங்கே இருக்கணுமே தவிர இவங்களை மாறாமல் இங்கே இருக்க வைக்கிறதுல என்ன பிரயோஜனம். அப்படி மாறாமல் அவங்கள இருக்க வச்சிங்கன்னா இங்கே ஒரு 10 பேர் மாறுறவங்க இருக்காங்க, அவனையும் இங்கே எடுத்து போடுவான் அவன். நான் அதான் சொல்லுவேன், எங்கள் மன்றத்தில் ஓடுறவங்க ஓடுற மாதிரி தான் பேசுவோம். ஏன், அந்த 4 பேர் ஓடிட்டாங்க பரவாயில்ல, அந்த 4 பேர் இந்த 40 பேரை கெடுக்காமல் இருந்தால் பரவாயில்ல அப்படின்னு சொல்லுவோம். எனக்கு தமிழாசிரியர் ஒருத்தர் கல்லூரியில் இருந்தார். அவர் என்ன பண்ணார், நான் வந்தோடனே நாங்கள் 80 பேர் இருப்போம், வந்தோடனே அட்டண்டன்ஸ் எடுப்பார். ஒவ்வொரு பீரியடுக்கும் அட்டண்டன்ஸ் எடுப்பாங்க. அப்போ அவர் ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு நல்ல அறம் சார்ந்த ஆசிரியர். அவர் என்ன சொல்லுவார்னா, அவர் திருக்குறள் நடத்தினா ஒரு குறளுக்கு 1 மணி நேரம் நடத்துவார். அந்த மாதிரி ஒரு ஆசிரியர். அவர் என்ன பண்ணுவார், இப்போ நான் அட்டண்டன்ஸ் எடுத்துறேன், எல்லோரும் அட்டண்டன்ஸ் எடுத்து முடிச்சோன்னே சொல்லுவார், இங்கே பாரு, உனக்கு இதை நல்லா கவனித்து கேட்கணுங்கிறத மட்டும் இரு, மற்றவங்கெல்லாம் எந்திரிச்சு கேண்டீன் போறியா போயிரு, அட்டண்டன்ஸ் நான் உனக்கு போட்டேன், இங்கே இருக்கிறவனை நீ கெடுக்காத அப்படிம்பார். 40 பேர் எந்திரிச்சு போயிடுவாங்க, நாங்கள் 40 பேர் உட்காந்துருப்போம். அவர் தெளிவாக பாடம் நடத்துவார். அந்த 80 பேரையும் வச்சுட்டு நடத்துகிறப்ப அவனால் தெளிவாக நடத்த முடியாது. அவன் இறங்கல் பண்ணிக்கிட்டே இருப்பான், அங்கே சவுண்டு கொடுத்துக்கிட்டே இருப்பான். அப்போ என்ன, உனக்கு வேண்டியது அட்டண்டன்ஸ் தானே, அட்டண்டன்ஸ் போட்ட நீ போய் அப்படின்னு 40 பேரை தள்ளிட்டு 40 பேரை என்ன பண்ணுவார், அவர் நடத்துவார். அவரிடம் பாடம் படித்தவன்
அப்போ அந்த அடிப்படையில் தான் நம்ம இதுக்காக பேசுவதையே 25% அப்படின்னு சொன்னோம்னா, உணர்தலே 25% உணர்ந்தோம்னா செயல் மாற்றம் என்பது சுத்தமாக இருக்காது. அப்போ இது அனுபவத்தில் நாம் சொல்லுகிறோம். அதனால் நீங்கள் என்ன செய்ய வேண்டும், 100% இந்த தத்துவத்தை உணர்ந்து கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் அந்த மாற்றத்துக்குரிய வில் பவர் ஒரு 25%க்காக வரும். அதனால தான் நம்ம தமிழானந்த யோகத்தில் உண்மையை உண்மையாக, வேதாத்திரிய தத்துவத்தை உண்மையை உண்மையாக சொல்ல வேண்டும் என்று சொல்லி கொண்டிருக்கிறோம். ஆட்களுக்கு தகுந்தமாக ஆள் வரணுங்கிறதுக்காக நாம் சொல்வதில்லை. அதற்காகத்தான் முக்கியமாக நமது அறக்கட்டளையில் இடம் வாங்குவதில்லை, கட்டடம் கட்டுவதில்லை. இதெல்லாம் செஞ்சுட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா, இந்த காசு வாங்கணுங்கிறதுக்காக, நன்கொடை வாங்கணுங்கிறதுக்காக நம்ம தத்துவத்தை அட்ஜஸ்ட் பண்ணி மார்க்கெட்டிங் மாதிரி பேச வேண்டியிருக்கும். அவங்கள அப்படி கேன்வாஸ் பண்ணுற மாதிரி பேச வேண்டியிருக்கும். இதற்காக நாம் ஆன்மீகம் நடத்துவதில்லை. நாம் புற வாழ்க்கையில் போய் அது நடத்திக்கலாம், அப்படி நம்ம போய் மார்க்கெட்டிங் பேசிட்டு போயிடலாமே தவிர, இந்த ஆன்மீகம் என்ற பெயரில் இந்த துரோகத்தை செய்வதற்கு நாம் தயாராக இல்லை என்ற அடிப்படையில் நாம் என்ன பண்ணுறோம், உண்மையை உண்மையாக பேசுவோம். இதுதான் தத்துவம், இதுதான் உண்மை, இதுதான் துன்பம் போகிறதுக்கு வழி. உன்னால் எந்த அளவுக்கு முடியுமோ செய். அதனால் அப்போ இது தப்புன்னு சொல்கிறதுக்கு இல்லை, தெரியுது. என்னால் இவ்வளோ முடியுதா, மாறி இருக்கியா, ரைட். நான் இதை கேட்டதுலேருந்து என்னால் 5% மாற முடியுது, பரவாயில்ல. 5% மாறி இருக்க பற்றியா, அதுவே வெற்றி. ஏனென்று சொன்னால் நீ என்ன பண்ணியிருப்ப, இது இங்கே இப்படி இல்லாமல் இருந்திருந்தால் இன்னும் கொஞ்சம் 20% கெட்டு இருப்பாய். 20% கெட்டுறதை விட்டுட்டு நம்ம நல்லதுக்கு மாறுறோம் இல்லையா. இப்போது ஒரு பாதையில், தவறான பாதையில் போய்கிட்டு இருக்கோம், அதில் நேராக போனால் ஒரு புதக்குழியில் விழுக போகிறோம்னு தெரியுது. ஒரு இடத்துக்கு போனோன்னே இந்த வழி நேராக போனால் புதக்குழியில் தான்ப்பா விழுகும் அப்படின்னு தெரிஞ்சு போச்சு. இப்போ என்ன பண்ணிட்டீங்க, கிட்டத்தட்ட ஒரு 50 கிலோமீட்டர் போயிட்டீங்க, இன்னொரு 10 கிலோமீட்டரில் புதக்குழி வரப்போகுது, தெரிஞ்சிட்டீங்க. இப்போ என்ன பண்ணுறீங்க, திரும்பி நிற்கிறீங்க. ரிட்டர்ன் வர்றதுக்காக திரும்பி நிற்கிறீங்க. திரும்பி நிற்கிறதே சக்ஸஸ் தான். திரும்பி நின்று நான் 2 கிலோமீட்டர் நடந்திருக்கேன், இன்னும் 48 நடக்கணும், பரவாயில்ல. நீங்கள் இந்த 2 கிலோமீட்டர் இங்கே வராமல் இருந்திருந்தால் அங்கே நீ என்ன பண்ணியிருப்ப, 2 கிலோமீட்டர் போயிருப்ப. உனக்கும் அந்த புதக்குழிக்கும் உள்ள தூரம் 8 கிலோமீட்டர் மாறி இருக்கும். அதை நெருங்கி கொண்டிருப்பாய். இப்போ இது திரும்பிட்டிலே, திரும்பினதை வெற்றி. பரவாயில்ல, 2, 4, 5, 10% வரலாம். அதனால் கூட தவறில்லை. 25% நான் சொல்கிறது என்னுடைய அனுபவத்தை நான் சொல்லி கொண்டு இருக்கிறேன். நான் சொல்கிறது கூட 25 கூட நான் வந்திருக்கேனாங்கிறது தெரியாது. என்னுடைய குடும்பத்தில் இருக்கவங்களை கேட்டாலும் தெரியும், அது 20, 25, 15 இருந்தாலும் இந்த அளவுக்காவது மாற்றம் வர, இந்த அளவுக்கு மாற்றம் வந்ததுலேயே எவ்வளோ பெரிய துன்பத்திலிருந்து வெளியே வந்திருக்கோம். நான் ஒரு பெரிய ஆஸ்மாவில் இருந்து வெளியே இருந்து வந்தவன்னு நான் சொல்லியிருக்கேன். இந்த இதுக்கே இவ்வளவு பலன் கிடைக்குதுன்னா, இந்த 100% வந்தால் எவ்வளோ பலன் கிடைக்கும். அப்போ இதெல்லாம் உணர்ந்து மாற்றம் அடைய வேண்டிய தத்துவம். ஆன்மீகம் என்பது உணர்தலில் தான் இருக்கிறது. அப்போ நம்ம 100% உணர்கிற அளவுக்கு நாம் இதை என்ன பண்ணணும், கொடுக்க வேண்டும், அதை தெரிந்து கொள்ள வேண்டும். அது நடைமுறையாக மாறுவது என்பது படிப்படியாக மாற்றம் வரும், கண்டிப்பாக வரும். அப்போ அந்த ஒரு உறுதியோடு நின்றால்தான் நாம் மாற முடியும் என்ற அடிப்படையில் இன்றைய சிந்தனையை நிறைவு செய்து கொள்வோம். அழக வளமுடன்.